ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு பிஸியான மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே எடுத்த விளாக்ஸ்ன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ டே வந்து எனக்கு சரியாக தெரில. மார்னிங் எழுந்ததும் வந்துட்டு ரசத்துக்கு வந்து தக்காளி கொதிக்க வச்சுட்டேன். ஸோ வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 PM வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. வெளியே வெத்தலை கொடி, ஸோ அது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குக் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அந்த அன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் செஞ்சு ரசம் மட்டும்தான் வைக்க போகிறேன். ஸோ 11th ஹாஃப் டே ஸ்கூலுன்னு நினைக்கிறேன் அந்த அன்றைக்கி. ஸோ பொரியலுக்கு தேவையான வெங்காயம்லாம் எடுத்தாச்சு. ஸோ சோஃபாவில் போய்ட்டு நம்ம ஹாலில் கட் பண்ணிக்கலாம். நைட் 11th ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சோஃபாவில் இருக்குது. ஸோ அதையும் வந்து ஜஸ்ட் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து டிவியில் கந்தசஷ்டி கவசம் தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ ஃபுல்லாக காமிச்சோம் அப்படின்னா காப்பிரைட்ஸ் வந்துடும். ஸோ அதனால் அதை வந்து டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கு முந்தின நாள் நைட் வந்துட்டு நம்ம சுடிதார்ஸ் வந்து ஆல்ட்ரு பண்ண வேண்டி இருந்தது. ஸோ மிஷினில் வந்து ஆல்ட்ரு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் வந்து நம்ம குளிச்சுட்டு வந்து வேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த அன்னைக்கு நம்மளுக்கு பூஜா ஒர்க்ஸும் கொஞ்சம் இருந்தனால டக்குன்னு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண மாதிரி தான் வந்து இருந்தது. பொரியலுக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு அதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச அப்புறமா கருவேப்பிலையும், பச்சை மிளகாய் ஆர் வரமிளகாய் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பீட்ரூட் பொரியல் ரொம்ப சிம்பிள் தான், எல்லாத்து வீட்லேயும் செய்கிற மாதிரி தான். ஸோ அன்றைக்கி சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே பொரியலோடு வந்து முடிச்சிட்டேன். ஸோ 11th ரசத்தோடு வந்து மார்னிங் சாப்பிட்டுப்பாரு, அவ்வளோதான். நானும் வந்துட்டு ஏதாவது அந்த பொரியல் வச்சு வந்து எடுத்துகிட்டு போய்ப்பேன் தைரோடுக்கு லஞ்சுக்கு. ஓகேங்களா? ஸோ அவருக்கு ஏதாவது வந்துட்டு ஆஃப்டர்நூன் எங்கள் அம்மா வீட்டில் இருப்பாங்க, குக் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாப்பிட்டுப்பாரு. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு பீட்ரூட் வந்து நம்ம சறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் இந்த ரா ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் வந்து நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி. உப்பு வந்து ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணோன்னா சீக்கிரம் குக் ஆகாது, நம்மளுக்கு டைம் வந்து கம்மி அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு வந்து மூடி வச்சுட்டு ஃபைனலாக வந்து உப்பு ஆட் பண்ணிப்பேன். ஸோ நல்லாயிருக்கும். வேணும் அப்படின்னா உங்களுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரம் ஃப்ளேவர் வந்து பிடிக்கும் அப்படின்னா. தக்காளி ஆல்ரெடி வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தோம் ரசத்துக்கு. அரிசியும் ஊற வச்சாச்சு, பூண்டெல்லாம் தெளித்து வச்சுருந்தேன். தனியாக வந்துட்டு புளியும் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம தக்காளியும் புளியும் சேர்த்து கரைச்சிட்டு பூண்டெல்லாம் வந்து நசுக்கி எடுத்து வச்சுட்டேன். ஸோ மிளகாயும் எடுத்து வச்சாச்சு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் வந்து சிம்பிளாக தாளிக்கிறது தான். ஸோ ரசம் வந்துட்டு நம்மளுக்கு வைக்கிறது பொறுத்து தான் வந்து அதோட டேஸ்ட் வரும். ஸோ எண்ணெய் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு வந்து போட்டு அதனால் பொரியணும். பொரியறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சீரக மிளகுத்தூளை வந்து போடக்கூடாது. ஸோ எண்ணெய் வந்து பாயில் ஆனதுக்கு அந்த சூடானதுக்கப்புறமா வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு வந்து தாளிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து அந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா காரத்தோட ஃப்ளேவர் இறங்கும். நான் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ண மாட்டேன், முழுசாக போட்டுருவேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து எண்ணெய்க்குள்ளே போடுறேன். ஏன்னா லவனித்துக்கு கொஞ்சம் காரம் இருந்தாலும் சாப்பிட மாட்டார், அதனால தான். ஸோ பச்சை மிளகாய் முழுசாக போட்டு அது தாளிச்சதுக்கப்புறமா வந்துட்டு வரமிளகாய் ஒன்று போட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூளை எண்ணெய்க்குள்ளேயே வந்து போட்டுருவேன். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தக்காளி கரைக்கும் போதே மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொத்தமல்லி தழையும் பூண்டும் தான் வந்து ரசத்துக்கு ஃப்ளேவரே. அதுக்கப்புறமா வந்துட்டு சீரகமும் மிளகும் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ரெடிமேடாகவே வீட்லேயே அரைச்சது தான். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி தருன்னு வர அளவுக்கு அரைச்சி ஆட் பண்ணுறோம் ரசத்துக்கு அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ரசம் ரெசிபி இது அவ்வளோதான், சிம்பிள் தான். இந்த பொடியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி கரைசல் எடுத்து ஊற்றி நல்லா நுர வந்ததுக்கப்புறம் இறக்கணும் அப்படின்னா ரசம் நம்மளுக்கு வந்து ரெடி. அவ்வளோதான், சிம்பிள். ரீசெண்ட் டைம்ஸில் ஒர்க் ப்ரெஷராக ஸ்ட்ரெஸ்ஸாக என்னன்னே தெரியல, ரொம்ப ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஏர்லி மார்னிங்ஸில் வந்துட்டு நான் எம்டி ஸ்டொமக்கில் கருவேப்பிலை ஜூஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் ப்ளஸ் புதினா ஆட் பண்ணி நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு அதில் தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணி உப்பு சேர்த்து வந்து வடிச்சிக்கிறது தான். வடிச்சிட்டு வந்து குடித்தோம் அப்படின்னா அந்த ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும், ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரதும் வந்து ரெடியூஸ் ஆகும். கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் வந்துட்டு நம்மளுக்கு பாடி ஹீட்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மூணையும் வந்து நல்லா அரைச்சிட்டேன். கருவேப்பிலை, புதினா, ஒரு நெல்லிக்காய் அரைச்சி அதில் வந்து அந்த சாறை வந்து வடிச்சிட்டு தண்ணி ஆட் பண்ணி கிளாஸில் ஊற்றி நம்ம ட்ரிங்க் பண்ண வேண்டியது தான். ஸோ ஒரு மாதிரியாக இருக்கும், பட் உப்பு ஃப்ளேவர் வந்து இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அது உப்பு இல்லாமையும் குடிப்பாங்க, பட் உப்பு இல்லாமல்லாம் என்னால் குடிக்க முடியாது. ஸோ உப்பை ஆட் பண்ணி வந்து குடிச்சிக்க வேண்டியது தான். ஸோ ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி ட்ரிங்க் வந்து டெய்லி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். டெய்லியும் குடிக்க முடியல அப்படின்னா ஒரு நாள் விட்டு
வந்துட்டு ஒரு நாள் அந்த மாதிரி இன்டேக்காக வந்து ஒரு 1 மந்த் ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சிருந்து தூங்கி எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இது மாதிரி தான் இருந்தது, தலைக்கூட செய்யல. ஸோ குளிச்சுட்டு நம்ம கிளம்புறது தான் ஒர்க்குக்கு. ஸோ அதனால் அப்படி தான் வந்து இருந்தது அந்த அன்றைக்கி டே. ஸோ அவ்வளோதான், நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சுது. போய் நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பூஜை ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு லவனீத்துக்கு ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு நீ அனுப்ப வேண்டியது தான். ஸோ லவனீத்துக்கு வந்து குளிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. மணி வந்து 7:30 வந்து ஆயிடுச்சு. ஸோ அவரை போய் எழுப்பி குளிக்க வச்சாச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸும் வந்து அவருக்கு பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ஆல்சோ ரெடி. இனி வந்து எனக்கு டிஃபன் பாக்ஸு பேக் பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிட்டு லவனீத்தை கீழே கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கூட அனுப்பிச்சி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த அன்றைக்கி முந்தின நாள் நைட்டு வந்து நானும் என் கொலைக்கும் வந்துட்டு சின்னதாக ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம். ஹேர் பேண்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கடையில் கர்ச்சீஃபும் வந்து வாங்கிட்டு ஒரு ஹேர் பேண்ட், அப்புறம் நாங்கள் சிட்டாக ஒரு 3-4 கேர்ள்ஸ் வந்து இருக்கோம். ஸோ அங்கே எங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு 4 ரிங்ஸ் வந்து வாங்கினோம். ஸோ அந்த ஒரு சின்ன குட்டி ஷாப்பிங் ஹால் தான் வந்து இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிங்ஸ் எல்லாமே வந்து சிம்பிளாகவும் ஒரே ஒரு ஸ்டோன் இருக்க மாதிரியும், இது வந்து சைஸ் தகுந்த மாதிரி 16-15 அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம். நல்லா இருந்தது. ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுள் தான். இந்த பேண்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிளாக் கலரில் டிசைன்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி ஹார்ட்டின், ஓவல், ட்ரையாங்கிள், ஸ்டார்ஸ் போட்ட மாதிரி. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து லவனீத்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு பூஜா ஒர்க்கை வந்து பார்க்கலாம். ஸோ சின்ன தட்டில் வந்து கல்லுப்பு வச்சு இந்த மாதிரி காயின்ஸ் வச்சு அதை வந்து தீபம் போடுற இடத்துல வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஃபேமிலி அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு வீடியோஸில் பார்த்தேன். ஸோ அதனால் தென் என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு அண்ணாவும் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு அன்றைக்கி அதை ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த வேல் ரீசன்ட் டைம் என்னோடய ஃபேவரட்டான ஒரு வேல். ஸோ அது இதில் ஷோ பண்ணணும்னு நினச்சி காமிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வேல். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி பூஜா ஒர்க்கும் வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளம்பி ஆஃபீஸ் போக வேண்டியது தான் வந்து பாக்கி. ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு. தலையெல்லாம் வந்து வாரிட்டு நம்ம ட்ரெஸ்ஸும் வந்து ரெடி ஆயாச்சு. இந்த ட்ரெஸ் வந்து என் பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ண ஒரு ட்ரெஸ் தான். சக்கரவர்த்தியில் வந்து எடுத்துன்னு வந்து சொல்லியிருந்தாங்க, சத்தியமங்கலத்தில். ஸோ அவ்வளோதான், அன்றைக்கி டே முடிஞ்சுது. மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாமே. ஸோ இனி நம்ம கிளம்பி போக வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல விலாகோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ சீவும்போதே வந்து உங்களுக்கு பார்த்தா வந்து தெரியும். ஸோ நான் கிளம்பிட்டு என்னோடய அவுட்ஃபிட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ ட்ரெஸ்க்கு மேட்சாக வந்து ஒரு பிந்தி வச்சாச்சு. ஸோ இந்த ஸ்கை ப்ளூ கலர் டாப்பில் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீக்வன்ஸஸ் வச்சு ஸ்டோன் ஒர்க்ஸ் மாதிரி வந்து இருக்கும். ஒரு மாதிரி சில்வர் கலர் ஸ்டோன்ஸு. இதுக்கு ஷால் வந்துட்டு லைட் க்ரீன் ப்ளஸ் அந்த பாட்டமோட மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம அவுட்ஃபிட் தலையெல்லாம் சீவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் வெயிட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம